ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் நம்ம ஹீரோயினி வந்து அழகாக என்ட்ரி கொடுத்துருந்தா. அவள் வந்து ஒரு ரைட்டர் கேர்ளு. அதுக்கப்புறமேட்டா நம்ம சைக்கோ ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஊரில் நிறைய செல்வாக்கு இருந்ததை நம்ம பார்த்துருந்தோம். இது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு முகமும் இருக்குன்றத நம்ம பார்த்துருந்தோம் தெளிவாக. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துடுங்க. வாங்க இன்னையோட வீடியோக்குள்ளார போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினியோட அத்தையும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினியோட பையன் வந்து அம்மா எனக்கு விளையாட செல்லு வேணும்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினி, நீ செல்லையே பார்த்து விளையாடிட்டு இருந்தனா நீ சூப்பர் ஹீரோ ஆக மாட்டேன், ஒரு ஏலியன் மாதிரி நெளிஞ்சு போயிடுவேன், கண்ணாடி போட்டுக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினியோடைய பையன் வாயிலேருந்து செல்லு வேணான்னு சொல்லி வைக்கிறான். நம்ம ஹீரோயினியோட அத்தையும் ரொம்ப பார்த்து வியந்து போய், நீ இவ்வளோ வளர்ந்துட்டியா, இவ்வளோ மெச்சூர்ட் ஆகிட்டியா, என்ன பண்ணுறத வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருது, என்னோட பையனுக்கு நான் தான் அம்மா, நான் தான் அப்பா, அப்போ நான் தானே சில நேரத்தில் கண்டிப்பாகவும் அன்பாகவும் இருந்தாகணும்னு ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறா. அதுக்கப்புறமேட்டா நம்ம ஹீரோயினி அவள் ஃப்ரெண்டுக்கு ட்ரை பண்ணுறா. மறுபக்கம் ஹீரோயினியோட மாமா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க குடும்பம் வந்து விளையாட்டுக்கு அடிச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டா டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா கடுப்பாகி அவங்களெலாம் வெளில போக சொல்லிடுறாங்க. மறுபக்கம் நம்ம டேஷிங் சைக்கோ ஹீரோ வந்து ஒரு ஆர்னமெண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த ஆர்னமெண்ட் எப்படிப்பட்ட ஆர்னமெண்ட்னா ரொம்ப வித்தியாசமான ஆர்னமெண்ட்டு. இதில் வந்து அவர் கொலை பண்ண அந்த பொண்ணுங்களுடைய முடியெல்லாம் வந்து கோத்து ஒரு நெக்லஸ் மாதிரி செய்வாருங்க. அந்த நெக்லஸை தான் இப்போ நம்மளுக்கு காட்ட போகிறாரு. இதுதாங்க அந்த நெக்லஸ்ஸு. இந்த நெக்லஸை வச்சு அவர் அப்பப்போ அழகு பார்த்துக்குவாருங்க. இதை அவர் அடிக்கடி பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நெக்லஸ்ஸு. இந்த நெக்லஸ் மூலயமா வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாருங்க. இந்த நெக்லஸ் நீ எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், இதுதான் உன்னுடைய முடி, இது ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்க அப்படின்னு சொல்கிறாருங்க. நான் வந்து என் வாழ்க்கையை உன் கூட ஆரம்பிக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, நீ தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டே, எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ திருப்பி செஞ்சுட்டான்னு நம்ம சைக்கோ ஹீரோ சொல்லிவிட்டு மறுபக்கம் அந்த டாக்ஸி டிரைவரை வந்து வெல்கம் பண்ணுறான். டாக்ஸி டிரைவரும் ரொம்ப கிண்டலாக சிரிச்சுக்கிட்டு, என்ன முதலாளி இந்த தடவை வேட்டையை முன்னாடியே முடிச்சிட்டிங்க போலன்னு பேச வரான். அப்போ வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ பேசணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அந்த டாக்ஸி டிரைவரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த பணத்தை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிவிடுன்னு சொல்கிறான். அதோடு இந்த ஃபோனையும் வந்து இதோடய போட்டு புதைச்சிடுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸி டிரைவர் வந்து அதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். மறுபக்கம் நம்ம ஹீரோயினியோட குடும்பம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்து அந்த ஆட்டோ அப்புறம் டாக்ஸி கோசம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஆட்டோ வருது. அதில் நம்ம ஹீரோயினியோட அத்தை பொண்ணு அப்புறம் பாட்டி மட்டும் கிளம்புறாங்க. நாங்களும் உங்கள் கூட வரோம், நாங்களும் ஒல்லியாக தானே இருக்கோம், உங்கள் மடியில் உட்காந்துக்கிறோன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினை பார்த்து, இல்லை நீங்களாம் தனியாக வாங்கப்பா, நான் வந்து சர்க்கார் நம்ம ஹீரோவுக்கு வந்து சமைச்சு கொடுக்க போகிறேன், அவருக்கு வீட்டில் செஞ்ச சாப்பாடு தான் பிடிக்கும், ஏன்னா அவருடைய வீட்டில் தான் இவங்க வந்து வாடகைக்கு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா எல்லோரும் சேர்ந்து ஒரு டாக்ஸியை ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த டாக்ஸிக்குள்ளே நம்ம சைக்கோ ஹீரோடைய சர்வெண்ட் இருக்கிறாங்க. அந்த சர்வெண்ட்டை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டு, இவரால் தான் என்னுடைய கால் வந்து இப்படி ஆச்சுன்னு ஹீரோயினோட மாமாக்கும் இவங்கெல்லாம் சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உங்களால் தானே எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, இப்போ எங்களை கொண்டு போய் நீங்களே ட்ராப் பண்ணுங்கள், இல்லைனா இப்போயும் கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் எங்களால் பண்ண முடியும்னு ஹீரோயினை மிரட்ட இவனும் ஏற்றிக்கிட்டு போகிறான் வேறு வழி இல்லாமல். அதுக்கப்புறமேட்டா நம்ம ஹீரோயினோட மாமா வந்து அந்த டாக்ஸி டிரைவரை ரொம்ப படுத்தி எடுத்துகிட்டே போகிறாருங்க. ஒன்றால் தான் வந்து எனக்கு இப்படி ஆச்சு, காரை பொறுமையாக ஓட்டு, இல்லைனா எனக்கு திருப்பி ஏதாவது ஆகிட போகுதுன்னு பேசிக்கிட்டே அந்த ஃபோனை எடுத்து நோண்டுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர் அந்த ஃபோனை வாங்கி, மேடம் என்ன மேடம் இவரை கண்ட்ரோல் பண்ண மாட்டிங்களான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டா ஒரு வழியாக அவங்க இறங்கி அவங்க லக்கேஜஸ்லாம் எடுக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவர் ஹீரோயினியோட அந்த தம்பிக்கு போய் ஹெல்ப் பண்ணுவான். அப்போ வந்து அவன் எடுக்கும்போது ஃபோன் தெரியாமல் கீழே விழுந்துருது. அந்த ஃபோனை அங்கேயே போட்டுட்டு எல்லாரும் அதுக்கப்புறம் போகிறாங்க. ஹீரோயினியோட பையன் மட்டும் அந்த ஃபோனை மறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியோட அத்தையும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீ வந்து உன்னுடைய லைஃப்பை திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம்ல, நடந்ததே எதுக்கு நினச்சிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி வேண்டாம் நான் ஒரு தடவை பார்த்துட்டே போடும்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அதுக்கப்புறமேட்டா நம்ம ஹீரோயினியோட அத்தை வந்து, நீ புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டியா, எழுதின எல்லா புக்ஸையும் கேட்க, நம்ம ஹீரோயினியோட பையன் வந்து இன்னும் 1000 காப்பீஸ் அங்கே போபாலில் இருக்குதுன்னு சொல்ல, நீ உங்கள் அம்மா வெடடான்னு ஹீரோயினி சொல்லிவிட்டு, இங்கே தான் என்னுடைய லைஃப்பை திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், திருப்பி நான் புக்ஸ் எல்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக எழுத ஆரம்பிப்பேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டா என் ஃப்ரெண்டு கூட இங்கே இருக்கிற ஒரு பப்ளிஷர்கிட்ட பேசியிருக்கேன், நான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எழுதுவேன்னு சொல்ல, அந்த பேரை கேட்டுட்டு அவங்க அத்தை வந்து, அந்த பொண்ணு எங்கள் சர்க்காரோடைய ஸ்கூலில் வேலை செய்கிறா, சர்க்கார் வந்து எங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவர், அவர் வீட்டில் தானே வாடகை இருக்கும், அவருடைய மனசு வந்து ரொம்ப பெருசு, என்னதான் பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவர் வீட்டில் செஞ்ச சாப்பாட்டை தான் விரும்புவார், அதனால தான் நான் அவருக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் அவங்க அத்தையும் நடக்கிற வழியில் தான் அவங்க ஃப்ரெண்டு வீடு இருக்கும். ஸோ அவளுடைய ஃப்ரெண்டு வீடை பார்த்துட்டு இவ திடீர்னு வீட்டை பூட்டிட்டு எங்கே போனா, நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோயினி லைட்டாக பயப்படுவா. அதுக்கப்புறமேட்டா அவன் பையன் வந்து கார் மேலே ஏறி நிற்கும், கண்ட்ரோல் பண்ணுவா. அப்புறம் திருப்பி ஒரு லேடி வந்து வருவாங்க. அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டை பற்றி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு நேத்திலேருந்தே பூட்டிட்டு எங்கேயோ போயிருக்கு, ஆளை காணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினி ரொம்ப பயப்படுவா. நீ எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுற, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, இந்த பஞ்சகாணி ரொம்ப அமைதியான நகரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைக்கோ ஹீரோவோடைய அந்த டாக்ஸி டிரைவர் வந்து அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மும்முரமாக பள்ளம் வந்து நோண்டிகிட்டு இருப்பான். நோண்டின உடனே அந்த பொண்ணை வந்து புதைச்சிடுவாங்க. என்னதான் அவங்க அத்தை சொன்னாலும் ஹீரோயினி வந்து சந்தேகத்தில் அவங்க ஃப்ரெண்டுக்கோசம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வருவாங்க. அப்போ வந்து அந்த போலீஸ்காரர் ரொம்பவே அலட்சியம் காட்டிகிட்டு இருப்பார், காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய அசிஸ்டண்ட்லாம் கூப்பிட்டு ஹீரோயினிக்கும் அதை பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமான டென்ஷன் வரும். அதுக்கப்புறமேட்டா அவங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போகிறீங்களா இல்லையா, நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கன்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்ல, போன வாரம் கூட இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு எங்கே இருந்தது தெரியுமா, அவங்க லவ்வரோட ஏதோ ஒரு ஊரில் இருந்தது. எங்கள் டைமும் வேஸ்ட்டு, எங்கள் எனர்ஜியும் வேஸ்ட்டு, அதனால் நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க, அவங்க வந்துடுவாங்கன்னு அந்த போலீஸ்கார் ரொம்ப அலட்சியமாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டு இன்னும் கடுப்பாகுது. நம்ம ஹீரோயினியோட அத்தையும் அதை கேட்டு லூசு மாதிரி சிரிக்க நம்ம ஹீரோயினி வந்து அவங்க அத்தையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டா உங்கள் எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்குல்ல, என் ஃப்ரெண்டை காணும்னு நான் இங்கே சின்சியராக சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லோரும் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லஞ்சம்லாம் தருவேன்னு எதிர்பார்க்காதீங்க, நான் ஒரு நேர்மையான தைரியமான பொண்ணு, இப்போயே நான் உங்களை சோஷியல் மீடியாவில் எடுத்து போடுறேன்னு நம்ம ஹீரோயினி அந்த போலீஸ்காரை மிரட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டா நம்ம ஹீரோயினி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் வந்து இந்த நோட்டு புத்தகத்தெல்லாம் என்கிட்ட தந்துருங்க, என் பையன்கிட்ட கொடுத்துறேன், அவன் வந்து ட்ராயிங் பண்ணி பார்ப்பான்னு ரொம்ப கவலையோடையும் வேதனையோடையும் பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து நம்ம சைக்கோ ஹீரோ வந்து என்ட்ராகிறாருங்க. நம்ம சைக்கோ ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியும் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க, சைக்கோ ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அவங்களுடைய செகண்ட் மீட் வந்து நடக்குது. அதுக்கப்புறமேட்டா ஹீரோயினோட அத்தையை வந்து நம்ம சைக்கோ ஹீரோ வந்து விசாரிக்கிறான். அதுக்கப்புறமேட்டா அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சைக்கோ ஹீரோக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டா அவர் டைம் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்த விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் ஸ்கூல் வந்து அஞ்சலின்ற ஒரு பொண்ணு வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து நேத்திலேருந்து மிஸ்ஸிங்குன்னு சொல்லவும் ஹீரோயினி வந்து ஷாக் ஆகிறா. அவங்க மிஸ்ஸிங் ஆனதோடு இல்லாமல் அவங்களுடைய அசிஸ்டண்ட் வந்து நேற்று 4 லட்சமும் வந்து ஸ்கூல் கேஷ் அக்கௌண்ட்லேருந்து மிஸ்ஸிங்னு சொல்கிறாரு. இதை ஜஸ்ட் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னு நம்ம சைக்கோ ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினியோட அத்தை வந்து இதை தான் நாங்களும் பேசலான்னு வந்துட்டு இருந்தோம் சர்க்கார், நல்ல வேலை நீங்களே இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சைக்கோ ஹீரோ உங்களுக்கு வந்து அந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியாது, என்னுடைய தம்பி பொண்ணுக்கு தெரியும், கீர்த்திக்கு வந்து அவள் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து கீர்த்திங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார் வந்து பார்த்தீங்களா, நீங்கள் கூட கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க, அவங்க 4 லட்சத்தை தூக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினி திருப்பி டென்ஷன் ஆகிறா. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து மிஸ்ஸிங் கேஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க வரல, இப்போ உடனே யாருக்கு மேலேயாவது அக்யூசேஷன் போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினியும் அந்த போலீஸ்காரரும் பேசிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம சைக்கோ ஹீரோ கேஷுவலாக திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயினியோட பையன் வந்து அந்த ஹீரோயினியோட ஃப்ரெண்டோட மொபைல் ஃபோனை வந்து வச்சு விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இவர் அப்போ ஷாக் ஆகுறாரு, ஏன்னா இது தானே நம்ம டிஸ்போஸ் பண்ண சொல்லி கொடுத்தோன்னு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.